ஹாய் மக்களே வணக்கம். இந்த பதிவுல நம்ம கொரோனா தகவல் பற்றி பேசப் போறோம். இந்தியாவுல இப்ப பார்த்தீங்கன்னா, 7,400 பேருக்கு இன்னும் கொரோனா இருக்குது. ஸ்டேட் வைஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம கொடுக்குற டேட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்டோட வெப்சைட்டோட ரெஃபரன்ஸ்ல தான் நம்ம கொடுக்குறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ங்கிற வெப்சைட்ல இருந்து ஆஸ் ஆன் இன்னைக்கு 14th ஜூன் 8 மணி வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்க டேட்டாவ தான் நம்ம உங்க கூட இப்போ ஷேர் பண்ண போகிறோம். இப்போ ஆக்டிவில் இருக்கிற கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7,400 பேருக்கு இந்தியாவில் வந்து கொரோனா இருக்குது. நேற்றைய கணக்கில் இருந்து இறந்தவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நேற்றையிலேருந்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 பேர் இறந்துருக்காங்க. இதில் கேரளாவில் 3 பேர், மகாராஷ்டிராவில் 4 பேர், தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க, இன்னும் ஒரு ஸ்டேட் வந்து குஜராத்னு நினைக்கிறேன், அங்கே ஒருத்தர் இறந்துருக்காங்க. மன்னிக்கணும், குஜராத்தில் இல்லை, ராஜஸ்தானில் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. இப்போ கொரோனா கேசஸ்ன்னு பார்த்தோம்னா ஆக்டிவாக இருக்கிறது 7,400 பேர் இந்தியாவில் இன்னும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளோ பேர் இந்த கொரோனா நோயிலேருந்து பாதிப்புலேருந்து விடுபட்டு வீடு திரும்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11,967 11,967 பேர் வந்து கொரோனா நோயிலேருந்து விடுபட்டு வீடு திரும்பியிருக்காங்க. இப்போ இதில் டாப் ரேங்கிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு இடம், செகண்ட் இடம் அப்படின்னு பார்ப்போம். கேரளாவில் வந்து அதிகபட்சமாக வந்து 2,000 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க கொரோனாவால். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா குஜராத், நெக்ஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால், அதுக்கு அடுத்தபடி 4வது இடத்துல வந்து டெல்லி இருக்காங்க, 5வது இடத்துல மகாராஷ்டிரா, 6வது இடத்துல வந்து கர்நாடகா 527 பேருக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 248 பேருக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நேற்றுக்கு ஒருத்தவங்க நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. இன்னும் 248 கேசஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். கேரளா பக்கம் போகிறவங்க, அப்புறம் இந்த நார்த் சைடு போகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சவுத்தில் பார்த்திங்கன்னா கேரளா வந்து ரொம்ப சவுத்தில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா கேரளாவில் வந்து பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சின்ஸ் எஸ்டர்டே த டெத் டேட்டா இதுதான். கேரளாவில் 3, மகாராஷ்டிரா 4, ராஜஸ்தான் 1, தமிழ்நாடு 1. எச்சரிக்கையாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, கூட்ட நெரிசலை தவிருங்க. கூட்டமான இடத்துக்கு போகும்போது தயவு செஞ்சு மாஸ்க் போட்டு போங்க. பாதுகாப்பாக இருங்க, பயப்பட வேணாம், எச்சரிக்கையாக இருங்க. நன்றி.